முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்திலேயே முதன்முறையாக கழுத்து முள் எலும்பு வளர்ச்சி அறுவை சிகிச்சையினை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தொரப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த ஏழை கூலி தொழிலாளி காண்டியப்பன். 66 வயதான இவர் கடந்த 4 மாதங்களாக உணவு உட்கொள்ள முடியாமல் அவதிப்பட்டு வந்தார். அவருக்கு நடத்தப்பட்ட மருத்துவ சோதனைகளில் கழுத்து முள் எலும்பின் முன்பக்கத்தில் வளர்ச்சி ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவருக்கு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த ENT மருத்துவர்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தனர். மிகவும் ஆபத்தான இந்த அறுவை சிகிச்சையை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் சந்திரசேகரன், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஜெயக்குமார், டாக்டர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் மேற்கொண்டனர். தமிழகத்திலேயே முதன்முறையாக இந்த அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்துள்ளனர். அறுவை சிகிச்சை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒருவித செலவும் இல்லாமல் பயனாளிக்கு எந்தவித செலவும் இல்லாமல் ஃப்ரீயாக அறுவை சிகிச்சை செய்து தற்போது மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறார். தற்போது அவரால் சாப்பிட முடிகிறது. நல்ல நிலையில் இருக்கிறார். கம்ப்ளைண்ட்ஸில் வந்தார். ஒரு 4 மந்த்ஸாக அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரு. அவரால் தண்ணி ஆகாரம் தான் குடிக்க முடியுது, கட்டி ஆகாரம் எதுவும் குடிக்க முடியல. அப்போ நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கழுத்து முள்ளெலும்பில் வளர்ச்சி இருக்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ அதுதான் இந்த டிஸ்பேஜியாவுக்கு காரணங்கிறதையும் மித்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு வேறு எந்த மாதிரியான கட்டிகளும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஆர்த்தோபெடிஷனோட சேர்ந்து டிசைட் பண்ணோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த கேஸ், அதாவது இந்தியாவிலே இது செகண்ட் கேஸு. ஃபஸ்ட்டு கேஸ் ரிப்போர்ட் இன் கர்நாடகா, செகண்ட் கேஸ் இன் தமிழ்நாடு, அதுவும் திருவண்ணாமலை மருத்துவர்கள் பண்ணியிருக்கோம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட காண்டியப்பன் தற்போது பூரண குணமடைந்துள்ளார். இதற்காக அவரது உறவினர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கிட்டத்தட்ட 28 நாளாக இருந்து நல்லபடி ஆப்ரேஷன் எலும்பு டாக்டர்களும் தொண்டை காது மூக்கு டாக்டர்களும் நல்லபடி செஞ்சு இப்பொழுது அவர் சாப்பிட்றாரு, நல்லா தண்ணி குடிக்கிறாரு, நல்லா திக்கான சாப்பாடு சாப்பிட்றாரு. இதை நாங்கள் வெளியே செஞ்சோம்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் ஆயிருக்கும். எங்கள் அம்மா விரிவான காப்பீட்டு திட்டத்தின் மூலம் எங்களுக்கு ஒரு 5 காசு செலவு இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு முடித்து இப்போ நல்லா ஆரோக்கியமாக நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. இதனால் இந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.